அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேல்மாறல் உடைய மகிமையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முருகப்பெருமானுடைய அருளை பற்றியும் அவருடைய பெருமைகளை பற்றியும் அவருடைய மகிமைகளை பற்றியும் நாம் ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வேல்மாறலுடைய மகிமை அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு அளிச்சிட்டு இருக்கு உங்களுக்கு மிக மிக நன்றி. எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் முட்டார் உறவினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்குமே எல்லாமே போய் சேர வேண்டியது என்னுடைய உயரிய நோக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு பல்வேறு விதமான பாக்கள், அவருடைய பாராயணம் பண்ணுற விருத்தங்கள், அப்புறமா அவருக்கு பற்றின நூல்கள், அப்புறம் அவரை பண்ணுற ஒரு கவசங்கள், இது எல்லாமே நிறைய இருக்குது. முருகப்பெருமான் மேலே பாடிய பாடல்கள் நிறைய இருக்குது. உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள் நிறைய பாடல்களை முருகப்பெருமான் மேலே இயற்றி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 6666 பாடல்களை பாம்பன் சுவாமிகள் இயற்றியிருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அருணகிரிநாதர் அவர்களும் முருகப்பெருமான் மேலே நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாரு. தேவராஜ சுவாமிகள், பாலதேவராய சுவாமிகள் பாடிய கந்தசஷ்டி கவசம் தான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் கேட்டுட்ருக்கோம். ஸோ முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த நூல்கள், பாடல்கள், மந்திரங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதெல்லாமே நம்ம பாராயணம் பண்ணுறோம். அது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்குது, அதிசக்தி வாய்ந்த ஆற்றலை நமக்கு கொடுக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்றைக்கி நம்ம இணையதளத்தில் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேல்மாறல் அப்படின்ற ஒரு மகா மந்திரம், வேல்மாறல் மகா மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. காரணம், சாதாரணமாக அது ட்ரெண்டிங் ஆகிடல, அதில் இருக்கிற மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களுடைய தொகுப்பை தான் இன்றைக்கி மக்கள் உணர்ந்ததால் அது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வேல்மாறல் மகா மந்திரம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நானும் படிச்சிருக்கேன். என்னுடைய வீட்லேயும் என்னுடைய பூஜை அறையிலையும் நான் வழிபடுகின்ற இடத்துலலாம், முருகப்பெருமானை வழிபடுற இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த வேல்மாறல் புத்தகத்தை நான் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். முதல்ல நான் படிக்கிறது ரொம்ப எளிமையாக படிக்கிற விஷயங்களை தான் நான் ரொம்ப கடைபிடிப்பேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் இயக்கிய சஸ்திரபந்தம் அதை நான் பாராயணம் பண்ணுவேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, கந்தர் அனுபூதி, இந்த கந்தர் அனுபூதியை நான் பாராயணம் பண்ணுவேன். குறைந்தது ஒரு நாளில் 6 பாடல்கள், அதில் மொத்தம் 51 பாடல்கள் இருக்குது கந்தர் அனுபூதியில். நான் 6 பாடல்களாக நான் தினமும் பாராயணம் பண்ணுவேன். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வேல்மாறல் அப்படின்ற புத்தகத்தையும் நான் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வேல்மாறல் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திர தொகுப்பாக இருக்குது. என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, போன வருஷம் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் நானும் என்னுடைய மனைவியும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வேல்மாறல் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தோம். வேல்மாறல் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு தான் நான் வேல்மாறல் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். அப்படி இருந்தும் எனக்கு நல்ல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த வேல்மாறல் புத்தகம். என் மனைவி தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த வேல்மாறலை தினமும் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, கந்தசஷ்டி கவசம் படிப்பாங்க, அதுக்கப்புறமா சண்முக கவசம் படிப்பாங்க, அதன் பிறகு வேல்மாறல் படிப்பாங்க. இந்த 3த்தையும் அவங்க படிச்சுட்டு தான் அவங்க பூஜையை நிறைவு செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜையை பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிரார்த்தனையும் சரி, என்னுடைய பிரார்த்தனையும் சரி, நல்ல ஒரு பலனை கொடுக்குது. இந்த வேல்மாறல் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மக்கள் எல்லாருமே இதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வேல்மாறல்ன்றது ரொம்பவே பிரபலமாயிட்டு இருக்கு. கடந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா, நான் வேல்மாறல் புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டு ஒரு புத்தக கடையில் போய் கேட்டேன். இது போல் வேல்மாறல் புத்தகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது சாமி படங்கள்லாம் விற்கிற இடம் அது. அங்கே போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன இப்போ எல்லாருமே இது இந்த புத்தகத்தை ரொம்ப விரும்பி கேட்குறீங்க, அப்படி என்ன சிறப்பு இருக்குது இல்லை அப்படின்னு என்ன கேட்டார். இல்லைங்க, இது மாதிரி இந்த புத்தகம் படித்தா நிறைய கஷ்டங்கள் போகுதுன்னு சொல்கிறாங்க. நான் அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த புத்தகத்தை கேட்குறேன் அப்படின்னு. சரி, நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர்.
வாங்கி வைக்கிறேன்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவர்கிட்ட போய் கேட்கும்போது, எனக்கு வேற ஒரு இடத்துல அந்த புத்தகம் கிடைச்சதால நான் வந்து அவர்கிட்ட வாங்கல. ஆனா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வாங்கி வச்சேங்க. ஒரு 6 புத்தகம் தான் வாங்கி வச்சேன். அந்த 6 புத்தகமுமே உடனடியா சேல்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மக்கள் எல்லாம் நெறைய பேர் கேட்டு வரதால அது கடகடன்னு காலி ஆயிடுது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த அளவுக்கு வேல்மாறலுடைய மகிமை வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ வந்து ரொம்ப இது வந்து இந்த வேல்மாறல் புத்தகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிறப்பு வாய்ந்த புத்தகம். தொடர்ந்து யாரெல்லாம் பாராயணம் பண்ணீங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பலன்கள் கண்டிப்பா நிச்சயமா இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முருகப்பெருமான் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அருள் புரிவாருன்றது 100% உண்மையான ஒரு விஷயம் தான் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். இந்த வேல்மாறலை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் நம்ம தொடங்கலாம். அதாவது செவ்வாய்க்கிழமையில நம்ம தொடங்கலாம், கிருத்திகை தினத்தில் நம்ம தொடங்கலாம், இல்லை சஷ்டி தினத்தில் தொடங்கலாம். வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே முருகப்பெருமானுக்கு உகந்தது தான். ஸோ இந்த 2 நாளில் இந்த 4 நாட்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த 4 நாட்கள் எந்த நாட்கள் வேணாலும் முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து அந்த பாராயணம் செய்யறதுக்கு நம்ம தொடங்கலாம். அப்படி இல்லை நம்ம உடனே தொடங்கணும், எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா கூட அதை பற்றி ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. தாராளமாக வந்து அவருக்கு வந்து எல்லா நாளும் உகந்த நாள் அப்படின்ற மாதிரி இந்த வேல்மாறல் வழிபாட்டை நம்ம தொடங்கலாம். தினமும் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமான் நினைச்சு திருநீர் இட்டுட்டு முருகப்பெருமானை வணங்குவதற்கு முன்னாடி நம்ம அருணகிரிநாதரை வணங்கணும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. ஏன்னா அடியவர்களை வணங்கணும், ரொம்ப நல்லது. அருணகிரிநாதரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் குருவாக இருக்கிற நமக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய பலன்கள் நற்பலன்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு முறை படித்தாலே போதுங்க. சில பேர் வந்து காலையிலையும் படிப்பாங்க, சாயந்தரம் படிப்பாங்க. ஒரு முறை படித்தாலே போதும். ரொம்ப ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து 6 முறை, ஒரு நாளைக்கு 36 முறை படித்தவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்குது அந்த கந்தசஷ்டி கவசம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து 36 முறை கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு பாராயணம் பண்ணுவார். அவர் வேலைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வந்து வீட்டுக்கு வரும்பொழுது, அதன் பிறகு நைட்டு படுக்கும் பொழுது இப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டு 36 முறை அவர் வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுவார் ஒரு நாளைக்கு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு இதுவாக இருப்பார்ன்றதை நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அந்த அளவிற்கு வந்து முருகப்பெருமானுடைய அந்த கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும், இப்போ வேல்மாறலாக இருக்கட்டும் ரொம்ப பயனுள்ளது. ஸோ எல்லாருமே வந்து படிக்கணும் அப்படின்றது என்னுடைய உயரிய நோக்கம். ஸோ வந்து இந்த வேல்மாறல் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்குது. அதனால செவ்வாய்க்கிழமை வருகிற செவ்வாய்க்கிழமையிலேருந்து கூட தொடங்காதவங்க தொடங்கலாம். செவ்வாய்க்கிழமை இல்லை தினமும் தொடங்குறதுனாலும் தொடங்கலாம். குளிச்சு விட்டு நம்ம முருகனை நினைச்சிட்டு நம்ம இந்த பாராயணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்ட மனம் விட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு. ஸோ வந்து இந்த வேல்மாறலுடைய மகிமை மிக 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 முக்கியமானது. 100% நமக்கு வந்து இதுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. ஸோ யாரெல்லாம் வேல்மாறல் படிக்கலையோ படிக்க தொடங்கலையோ அவங்கெல்லாம் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு பாடலாவது அது 64 பாட்கள் உள்ளது. அதாவது 64 பாக்கள் வந்து முன்னும் பின்னும் வரும். அந்த 64 பாக்கள்ல ஏதாவது ஒன்றாவது நம்ம வந்து தினமும் படிக்கணும்னு நினச்சி பாராயணம் பண்ணுங்க. அதற்கே நல்ல பலன் கிடைக்கும். ஸோ எல்லாம் வல்ல முருகனுடைய அருளை நம்ம அத்தனை பேரும் பெறணும் அப்படின்றத என்னுடைய நோக்கம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா, வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா, வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை.